எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல் தோல்வி பயத்தில் உளறி கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி தான் 11ஆம் தேதி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு காரில் போகும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்னை வர்சஸ் டெல்லி கிரிக்கெட் ஐபிஎல் போயிட்டு இருந்து அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தார். அந்த மேட்சை பார்த்துட்டு ஒரு பதிவும் போட்டிருந்தார். அதாவது அன்றைக்கி சஞ்சு சாம்சன் 100 அடித்தார். அந்த சஞ்சு சாம்சன் 100 அடிச்சிருந்தாலும் என்னுடைய ஃபேவரட் தோனி அவர்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி பிரச்சார களத்தில் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். மிகச்சிறந்த முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கலாமா காரில் போகும்போது, இது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் இன்றைக்கு பிரச்சார களத்தில் ஓசூர் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் காரில் போகும்போது கிரிக்கெட் பார்ப்பது தவறில்லை. ஆனால் தூத்துக்குடியில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த 13 அப்பாவிகளை துள்ள துடிக்க சுட்டு கொன்றுட்டு அதை நான் டிவியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டே என்று வெக்கமே இல்லாமல் சிரித்து கொண்டு சொன்னீங்க பாரு, இதுதான் மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு அமித்ஷாவை பார்ப்பதற்கு 3 கார் மாறி மாறி போய் மூஞ்சியில் கச்சிப்பு கட்டி கொண்டு முகமூடி அணிந்து திருட்டுத்தனமாக போய் அமித்ஷாவை சந்திச்சிங்க பாரு, இதுதான் மிகப்பெரிய தப்புன்னு ஒரு சரியான பதிலடியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா?